வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே ஜெர்மனியில் நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, இந்த வாரம் ஸ்மாக்டவுன் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சரி வாங்க, இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ரிவ்யூவாக பார்க்கலாம். முதலாக நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகள் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா வைப்பர் ராண்டி ஆர்டன் அரங்குக்குள்ளே வராரு. ராண்டி ஆர்டன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சவுண்டு வேல்யூமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே பங்கமாக மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுடைய பாட்டு பாட அரங்கமே அதிருது. ராண்டி ஆர்டன் ஃப்யூச்சரை பற்றி பேசலான்னு அவர் மைக் எடுத்து பேசலான்னு ஆரம்பிக்கும் போது ட்ரிக் வில்லியம்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஹோல்ட் ஆன் ராண்டி, நீ ஒரு லெஜெண்டாக இருக்கலாம், பெரிய சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணியிருக்கலாம், ஆனால் இது ட்ரிக்கோட ஏறாப்பா. இந்த இடத்துல நீ பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டனை கிண்டல் அடிக்காரு. அண்ட் ராண்டி ஆர்டன் சொல்கிறாரு, நீ மல்டிபிள் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் முன்னாடி பேசுகிற, எனக்கு மல்டிபிள் கிட்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு பொண்டாட்டி தான்ப்பா இருக்கா. இது எல்லாமே எனக்கு இருக்குது, உனக்கு என்னது இருக்குது? உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நீ இதுக்கப்புறமா அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என்ன விட்டு போயிரு. இல்லாட்டா என்கிட்ட வம்புழுக்கும் போது இது எதுவுமே உனக்கு கிடைக்காது, கொஞ்சம் பார்த்துரு. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஃப்யூச்சர் சாம்பியன் சொல்கிறல, என் கண்ணுக்கு இந்த ஃப்யூச்சர் சாம்பாக யாருமே தெரியலை. மேபி அது நீயே இருக்க வாய்ப்பு இல்லை. உனக்கு ஒருவேளை ஃப்யூச்சர் சாம்ப் ஆகணும்னா இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லார். கடுப்பான ட்ரிக் வில்லியம்ஸ் ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ண. ராண்டி ஆர்டன் தான் நமக்கு தெரியுமே, பஞ்ச் அடிப்பார். ட்ரிக் வில்லியம்ஸை டிடிடிலாம் போட்டு ஆர்கேஓ போடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது மிஸ் ராண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணுறாரு. ஒரு புழு ஒரு முதல்ல அட்டாக் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. என்னதான் மிஸ் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் ராண்டி ஆர்டன் அவருடைய ஒரு ஆர்கேஓவில் மிஸ்ஸை கதிகலங்க வச்சுட்டாரு. ஆர்கேஓ போட்ட உடனே மிஸ்ஸை காலி எங்கே போனாருன்னு தெரில, ஆள் எஸ்கேப்பு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் இந்த இடத்துக்கு வராரு. ரே ஃபீனிக்ஸ் எதனால் இந்த இடத்துக்கு வராருன்னா, ரே ஃபீனிக்ஸுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது, அதுக்காக வராரு. ட்ரிக் வில்லியம்ஸ் விசஸ் ரே ஃபீனிக்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச். ட்ரிக் வில்லியம்ஸ் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு முதலாக வந்ததுக்கப்புறமா அவர் விளையாடுற முதல் சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிறது இதுதான். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, முதல் சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரிக் வில்லியம்ஸை தான் வெற்றி பெற வைப்பாங்க. ஸோ ரோல் அப் முறையில் ரே ஃபீனிக்ஸை வீழ்த்தி ட்ரிக் வில்லியம்ஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. அது காரணம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், முதல் மேட்ச்சில் கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கணும். அதனால் ட்ரிக் வில்லியம்ஸோடைய முதல் டெபியூட் மேட்சான ஸ்மாக்டவுனில் வெற்றி கண்டுட்டார். அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னு வைங்களேன், ஜூலியா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எனக்கும் அலெக்சா பில்ஸுக்கும் ஒரு பிரச்சனை வச்சு பேக் ஸ்டேஜில், இதனால் கான்ட்ரவர்ஷியான ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக் ஆர்டல்ஸ் எங்கள் 2 பேருக்குள்ள உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை நான் அடுத்தது அலெக்சா பில்ஸ் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச் கோடி ரோட்ஸ் விசஸ் ட்ரூ மேக்கின்டர், இதுதான் இன்றைக்கான மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக டேமியன் ப்ரீஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக டேமியன் ப்ரீஸ் கூடயே சண்டை போட்டு என்னுடைய நாட்களே வேஸ்ட் ஆகிக்கிட்டேன். இனி வரும் நாட்களில் நான் சாம்பியன்ஷிப் கோலை நோக்கி போக போகிறேன். நான் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக் ஆர்டல்ஸ்ட்டை கேட்டிருக்கிறேன், அவர் எனக்கு வாய்ப்பு தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி டேமியன் சொல்கிறாரு. அதே இடத்துக்கு ட்ரூ மேக்கின்டர் வேற, என்னப்பா சாம்பியன்ஷிப்பாக மோத போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இன்றைக்கி கண்டிப்பாக நீ ஒரு சாம்பியன் ஆயிடுவேன், சாம்பியன் ஆனதுக்கப்புறமா நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ட்ரூ மேக்கின்டரும் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் யாரோட்டு தெரியுமா? டஸ்டி ரோட்ஸோடைய இது, கோடி ரோட்ஸோடைய அப்பாவோடையது. இந்த வாட்ச் என்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு லக்கான நாளாக தான் இருக்கும். லக் மேபி என்னுடைய பக்கம் காற்று வீசலாம், நான் இன்றைக்கி நியூ சாம்பியனும் ஆகலாம் அப்படிங்கிறத ட்ரூ மேக்கின்டர் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதே மாதிரி அலெக்சா பில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் இருக்குது, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அலெக்சா பில்ஸ் ஷார்லோ ஃப்ளேர் கிட்டே, நீ இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு வரலையா, ஜெர்மனுக்கு வரலையா, நீ அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டியா, ஐயோ நான் இன்றைக்கி சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன், நீ இருந்தால் ஒரு ஒத்தாயஸாக இருக்குன்னு நினச்சேன், எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் மற்றும் கியானா ஜேம்ஸ் வராங்க. இருப்பா நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு ஷார்லோ ஃப்ளேர்ட்ட ஃபோனை கட் பண்ணிவிட்டு, என்னப்பா நீங்கள் 2 பேரும் என்ன அட்டாக் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அட்டாக் பண்ணுவோம் ஆனால் ஒரு நேரத்தில் தான் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் ஜூலியாவுக்கும் அலெக்சா பில்ஸுக்குமான அந்த உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. போன வாரம் தான் ஜூலியா பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமாக யுனைடெட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. இன்றைக்கி கான்ட்ரவர்சி மூலியமாக இவங்களுக்குள்ள ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச். ஓகே,
மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் அலெக்சா பில்ஸை இன்றைக்கி யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத வைக்கிறாங்கன்னு பார்த்தா இது சும்மா டைமை ஃபில் பண்ணதுக்காக தான். இடையிலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜண்ட் வந்துட்டாங்க. லாஸ்ட் லெஜண்ட் வந்து அலெக்சா பில்ஸோடைய காலை கீழே தள்ளி போட்டு இதன் மூலிமா ஜூலியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக அலெக்சா பில்ஸை வீழ்த்தி தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்கிட்டாங்க. எஸ், ஸ்டில் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஜூலியா தான் இருக்கிறாங்க. அலெக்சா பில்ஸ் நியூ சாம்பியன் ஆகலை. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸும் லாஸ்ட் லெஜெண்டும் ஆல்ரெடி அடிபட்டு செத்து தான் கிடக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு ஷார்லட் ஃப்ளேர் வரல. ஆனால் இதனால இவங்க 2 பேருமே சேர்ந்து அலெக்சா பில்ஸை பார்த்தீங்கன்னா பந்து ஆடிட்டாங்க. சரியான அடி. அதுலேயும் ஒரு சுனாமி போட்டிருப்பாங்க பாருங்களேன். இவங்களுடைய சுனாமி, பின்னாடி வெளியே போடுற சுனாமி, அது உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது. அலெக்சா பில்ஸ் நஞ்சிட்டாங்க. அண்ட் ஜோர்டன் கிரேஸுக்கு ஸ்மாக்டவுன் சாம்பியன் காலேஜ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாரு. இனி வரும் நாட்களில் ஜோர்டன் கிரேஸ் ஸ்மாக்டவுனில் தான் இருப்பா. அவர் ஸ்மாக்டவுன் அஃபிஷியல் ராஸ்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. எஸ் காய்ஸ், ஜோர்டன் கிரேஸ் அஃபிஷியலி ஸ்மாக்டவுனோடைய ரெஸ்லர் ஆகிட்டாங்க. அதுக்காக கான்ட்ராக்டையும் சைன் பண்ணிட்டாங்களாம். அதே மாதிரி ட்ரிக் வில்லியம்ஸ் இருக்கிறார்ல, அவர் வந்து நீ சொல்கிறாரு, எப்பா போன வாரம் வந்து எனக்கு ஒரு மேட்ச் கொடுத்த சேக்ரேட்டர் கூட அவன் என் மூக்கை உடச்சிட்டான்ப்பா, எனக்கு வேறு ஒரு மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட் வில்சன் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் சாம்பியன்கிட்ட கேட்காரு. அதை பற்றி பிறகு பேசலாம், நீ வேணால் கொஞ்சம் தனியாக பேசிட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சமாளிக்கிறான். போனதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, என்னதான் தனியாக பேச சொல்கிறான், என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு அவருக்கு அப்புறமே பேசிக்கிறாரு. அண்ட் மேட் கோரனா போன வாரம் டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனார்ல, அவர் வந்து தன்னுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. இந்த கம்பெனி நான் எல்லாமே வின் பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் கோடி ரோட்ஸும் அந்த இடத்துல இருக்க, நான் பாரு கோடி, உனக்கும் ட்ரூக்கோ ஒரு மேட்ச் இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் இன்றைக்கி உன்னுடைய டைட்டிலை ரீட்டைன் பண்ண போகிறேன்னு. அப்படி நீ உன் டைட்டிலை ரீட்டைன் பண்ணதுக்கப்புறமா அந்த சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை நீ எனக்கு தரணும். அதாவது நீ இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா நான் தான் உனக்கான அடுத்த சேலஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, இப்போ எம்எஃப்டிக்கும் ஒயிட் 6க்குமான ஒரு 8 மேன் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது ஒரு டாக் டீம் மேட்ச், 4 vs 4. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டிஸ்டர் ஆஃபிக்கில் பார்த்தீங்கன்னா அங்குல் ஹவுடி வந்து சோலோசிக்காவுக்கு போடும்போது சோலோசிக்காவை அந்த விளக்கை கையில் எடுத்துக்கிட்டாரு. நீ இந்த மேட்ச்சில் ஒழுங்காக சரணடைஞ்சிரு, இல்லாட்ட அந்த விளக்க உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோலோசிக்காவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எம்எஃப்டி டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சோலோசிக்காவுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா அங்குல்லாவுடைய அட்டாக் பண்ணி, அதுலேயும் டாமா டாங்கா இருக்கார்ல, அவர் அங்குல்லாவுடைய பின்ஃபால் புனிமா வீழ்த்தி இன்றைக்கி எம்எஃப்டி வெற்றி பெற மாதிரி காட்டிட்டாங்க. இது உண்மையிலேயே ஷாக்காக இருக்குல்ல. எம்எஃப்டி இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க, ஒயிட் 6 தோற்று போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விளக்க வேறு தூக்கிட்டு போகிறாங்க. சரி, இந்த பகை இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் கொண்டு போக வேண்டாம், எனக்கு ரொம்ப லென்த்தாக கொண்டு போயாச்சு. அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தோன்னா கார்மலைஸ் வந்து மிஸ்ஸை பார்க்குறாரு. மிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்லேருந்து 3 டைம் ஆக போகிறேன், அதுக்கு டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு, நான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக அடுத்தது மோத போகிறேன்னு. என்னடா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இஜியோ ட்ராகனை வந்து அவரும் இதுதான் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு, நான் வந்து நிக்டால்ஸ்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு. ஆளாளுக்கு டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன், டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன்னு சொல்கிறீங்களா? யார் தான் டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆக போகிறீங்க அப்படிங்கிற டவுட்டு பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் வந்துருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஸ்மாக்டவுன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அடுத்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதோன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு தெரியல, குழப்பம் தானே. அடுத்தது ஜோர்டன் கிரேஸோடைய டெபியூட் மெயின் ராஸ்டர் மேட்ச். இன்றைக்கி அவங்க ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃப்ரே கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. அண்ட் காய்ஸ், இந்த மேட்ச்சில் ஜோர்டன் கிரேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது அவங்களுடைய ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச்சில். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜேட்கார்கள் வந்து வார்னிங் பண்ணுறாங்க, உன்னுடைய டெபியூட் மேட்சை வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் என்னுடைய லைனில் கிராஸ் பண்ணால் உனக்கு டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி லைன் எதுவுமே இல்லைல்ல, சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஜோர்டன் கிரேஸுக்கும் ஜேட்கார்களுக்கும் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணுறாங்களோ என்னமோ. அண்ட் சாமி ஜெயினை பேக் ஸ்டேஜில் காட்டுறாங்க. ஆல்ரெடி ஒரு கூட்டமே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை நான் வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இப்போ சாமி ஜெயினும் அதை தான் சொல்கிறாரு, எனக்கும் சாம்பியன்ஷிப்புக்கு நான் வாய்ப்பு வேணும், நான் அதை வந்து நிக்கால்டர்ஸ்ட்டு கேட்டிருக்கேன், நிக்கால்டர்ஸும் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு.
அண்ட் ஸ்டீல் ஸ்டேஜ் மேட்ச் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் போல இருக்குது யார் சாம்பியனாக போகிறா, யார் அடுத்தபடியாக சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு குழப்படியே ஏற்பட்டிருக்குல்ல. அண்ட் கார்மலைஸோடைய நேரம், கார்மலைஸ் தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறாரு. இந்த ஓப்பன் சேலஞ்சிங் ஏங்க அக்செப்ட் பண்ணிக்க போகிறான்னு தெரியல. அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆக்சியம் டீம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நேந்தர் ஃபேன்ஸ் கூட இருக்கிற ஆக்சியன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். என்னப்பா நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா ஆக்சியன் வந்து திடீர்னு நேதன் ஃபெரஸ் அட்டாக் பண்ணுறாரு. என்னடான்னு பார்த்தா ஆக்சியன் மாஸ்க்குள்ளே இருக்கிறது நம்ம ஜானிக்கு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு நாக்கை காட்டிட்டு வம்புழுத்துட்டு போகிறாரு. கொழுப்பை பார்த்தியில் ஆக்சியன் வந்து கேட்காரு, என்னப்பா இவ்வளோ நாள் இருக்க, என் முகஜாடை உனக்கு தெரியாதான்னு, முகத்தையே காட்ட மாட்டேங்க, காட்டாதானே என் முகஜாடை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. கரெக்டு தானே. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகிறது. இன்றைக்கி உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் நடந்தது, மென்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது. எத்தனை பேர் கவனிச்சிங்க? இன்றைக்கி டோட்டலி பார்த்தீங்கன்னா 3 சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அப்போ சின்ஸ்கே நாக்கமோரா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. சின்ஸ்கே நாக்கமோராக்கும் கார்மலைஸுக்கும் மேட்ச் நடக்குது. மேட்ச் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் கொண்டு போகிறாங்க. அண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் இப்போ தான் யுனைடெட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே தோக்க மாட்டார். அப்படிங்கிறதுனால சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அவரோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை இன்றைக்கி ரீட்டைன் பண்ணி வெற்றி பெற்றார். சின்ஸ்கே நாக்கமோராவும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கையை தூக்கி காட்டி யுவர் சாம்பியன் அப்படின்னு ரசிகர்கள் முன்னாடி காட்டுறாரு. சரி, இப்போ நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டார். என் அப்பாவுடைய வாட்ச் வந்து அவர்கிட்ட இருக்கலாம், ஆனால் அது சென்டிமெண்ட் இல்லை, எங்கள் அப்பா தான் சென்டிமெண்ட்டு, எங்கள் அப்பாவோடைய ஆசை என்கிட்ட இருக்குது, நான் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ட்ரூவை வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி என்கிட்ட எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, WWE சாம்பியன்ஷிப்பை நான் வாய்ப்பு தாங்கன்னு, அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன்லேருந்து ஒரு 2 ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்டர் மோத போகிறாங்களாம். அதாவது நெக்ஸ்ட் வீக் லண்டனில் நடக்குதுல ஸ்மாக்டவுன், அதில் டோட்டலாக 4 WWE சாம்பியன்ஷிப்பான கண்டென்டர் மேட்ச் நடக்குதான். இதில் 8 பேர் பங்கேற்க போகிறாங்க. இதில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 4 பேர் செலக்ட் ஆவாங்கல்ல, அந்த 4 பேருக்குள்ளே ஃபேட்டல் 4 வையாக நான் வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் வைப்பேன். அதில் வெற்றி பெறவங்க ராயல் ரம்பிளில் சாம்பியனாக இருக்கிற ஒருத்தவங்க கூட மோதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு பங்கரான ஒரு சம்பவம் இருக்க போது, அதுவும் 8 பேர் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. வெற்றி பெறவங்க சாம்பியன்ஷிப்புக்காக ராயல் ரம்பிளில் மோத போகிறாங்களாம். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல சம்பவம் நடக்க போகுது தானே. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச். கோடி ரோட்ஸும் வந்துட்டார், சாம்பியன் அண்ட் சேலஞ்சர். முதல் மேட்ச் த ட்ரெடிஷ்னல் மேட்ச், அதாவது நார்மல் மேட்சுங்க. நார்மல் மேட்ச்னால் இதுக்கு முன்னாடி நான் கோடியை வீழ்த்தினதில்லை அப்படிங்கிற எண்ணம் ட்ரூக்கு இருக்கிறதுனால முதல் மேட்சாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மேட்ச்சு தான் கேட்டிருந்தாரு. அந்த மேட்ச் தான் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பாக தான் கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் எப்படி ட்ரூ மேக்கின்டையரை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோடி சீட் பண்ணி வின் பண்ணாரோ அதே மாதிரி வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. கரெக்டாக ரெஃபரி பார்த்தீங்கன்னா திரும்பி இருக்க நேரத்தில் கோடி ரோட்ஸோடைய கொட்டையிலே ஒரு அடி, ஸோ ஒரு லோ ப்ளோ போட்டுட்டார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கதி கலங்கி போயிட்டாருங்க மனுஷன். அதுக்கப்புறமா என்ன 1, 2, 3 இந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையர் வெற்றி பெற்றார் ஃபஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்ட் ஃபால்ஸ் கவுண்ட் எனிவேர் மேட்ச். எந்த இடத்துல போயினாலும் எந்த வெப்பன்ஸை வேணாலும் எடுத்து சண்டை போடலாம், அது நடக்குது. செகண்ட் மேட்ச் வந்து ஃபால்ஸ் கவுண்ட் டெரி மேட்ச் வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு ஃபேவரட். கோடி ரோட்ஸ் நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் ஜம்பெல்லாம் இந்த மூவில் இப்போ யூஸ் பண்ணியிருந்தார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, மேட்ச் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா தரங்க இந்த செகண்ட் மேட்சும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்சில் வந்து ட்ரூ வின் பண்ணிட்டதுனால ரெண்டாவது மேட்ச்சில் முழுக்க பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணது கோடி ரோட்ஸ் தான். கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டார் செகண்ட் மேட்ச்சில். மூணாவது மேட்ச் ஸ்டீல் கேஜ் மேட்ச். கூண்டுக்குள்ளே சண்டை போடணும். கூண்டை விட்டு வெளியே வந்தாலும் வின்னு, கூண்டுக்குள்ளே சண்டை போட்டு வின் பண்ணாலும் ஒன்று. ரெண்டில் எப்படி வேணாலும் வின் பண்ணலாம். சரி, கார்டையும் போட்டாங்க, கேஜையும் கீழே இறக்கிட்டானுங்க. 3 ஸ்டேஜ் மேட்ச்சில் ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்துட்டோம். 2 பேரும் ஒன்று தான் இருக்காங்க. நீங்கள் சில பேர் கேட்கலாம், அப்போ மொதல் மேட்சையும் கோடி ரோட்ஸ் வின் பண்ணிவிட்டு செகண்ட் மேட்சையும் கோடி ரோட்ஸ் வின் பண்ணியிருந்தால் தேர்ட் மேட்ச் நடந்திருக்குமான்னு அப்படி நடந்திருக்காது. இது வின்னர் இஸ் கோடி ரோட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் வின் பண்ணதுனால தான் 3வது மேட்ச் நடக்குது. கேஜை விட்டு வெளியே போனால் எப்படியாவது வெற்றி பெற்றான்னு சொல்லிட்டு ட்ரூ மேக்கின்டையர் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பல விஷயங்கள் அது வந்து ஏமாத்துத்தனமாக போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ்க்கு கிளைமோர் போட்டுட்டாருங்க. எப்பா இன்றைக்கி நம்ம நியூ சாம்பியன் ஆயிரணும்னு சொல்லிட்டு அந்த கேஜ் கிட்ட வந்து வெளியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எவனோ ஒருத்தன் மாஸ்கை போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. எஸ் காய்ஸ், ஜேக்கப் ஃபேச்சு.
ஜேக்கப் ஃபாட்டு எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் உடம்புலாம் குறைச்சிருக்காரு. அண்ட் டபிள்யூபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சுன்னு சொன்னோம்ல. அதே மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு வந்துட்டார். அப்படியே மாஸ்க்கு கலந்துட்டு ட்ரூ மேக்கின்டையருடைய முகத்து முன்னாடி நிற்கும்போது ட்ரூ அளந்து போயிட்டார். கூண்டுக்குள்ளே போய் ட்ரூவை கும்மா குத்து 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 என்ன ஆடி. நான் நினச்சேன் கைஸ் இதான் நடக்கும். சரி இனிமேல் அவ்வளோந்தான், கோடி ரோட்ஸ் தான் சாம்பியனு. ட்ரூவுக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் ஸ்டோரியில் கிளப்பி விட்டானுங்க அப்படின்னு தாங்க ஒரு நிமிஷம் நினச்சிட்டேன். கோடி ரோட்ஸ் சரி விடுப்பா அடித்தது போதும், நான் அவனை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஜேக்கப் ஃபாட்டு தட்டினா, ஜேக்கப் ஃபாட்டு ஏன்னா நான் ஒன்றையும் அடிக்கதாமலாம் வந்திருக்கிறேன், என்ன அன்றைக்கி அடித்தவன் எவன் தெரில, அது வரைக்கும் வாட்சவன அடிப்பட்டு சொல்லிட்டு கோடி ரோட்ஸையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா என்ன பங்கு என்ன நடக்குது? இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஜோடி பிறவா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ட்ரூ மேக்கின்டையரை பாருங்களேன், நீங்கள் சண்டை போடுங்க நான் ரோடு ரோலர் மாதிரி உருண்டு போடுன்னு சொல்லிட்டு உருண்டு கூண்டு கிட்ட வந்துட்டாருங்க. கூண்டை விட்டு வெளியே வந்துட்டாருங்க. எஸ் காய்ஸ் இஸ் ரியலி இது உண்மைதான். என்னதான் உண்மையிலேயே சொல்கிறேன். நைட்டு தான் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் நடந்துச்சு. பார்த்தோன்னே அரண்டு போயிட்டேன். த நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணிட்டாருங்க. இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு வெற்றியை பார்த்ததே இல்லை. ஒரு நியூ ஜெனரேஷன் 4-time WWE World Champion, 2-time WWE Champion, 1-time Heavyweight Champion, இப்போ Undisputed Universal Champion. The goal is here. ஜேக்கப் ஃபால்ட் பார்க்காரு, நம்மளா தான் அவன் ஹெல்ப் பண்ணி சாம்பியன் ஆகிட்டானு. ட்ரூவை பார்த்திக்கலாம், சண்டைக்கே போகல, நான் உருண்டு வெளியே வந்துடுறேன், நீ அவனை பார்த்துக்க, நான் சாம்பியன்ஷிப்பை பார்த்துக்கிறேன்னு. கடைசியில் ட்ரூ மேக்கின்டையர் WWE சாம்பியன் ஆகிட்டார். கோடி ரோட்ஸ் எழுந்து பார்த்தா சாம்பியன்ஷிப் அவன் கையில் இருக்குது. ஜேக்கப் ஃபாட்டு ஒரு மூலையில் தள்ளி போட்டுட்டு அட சண்டால பாவி, உனக்காக எத்தனை நாள் உன்னை அடிச்சிட்டான் எவனோ அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து நின்றுருப்பேன். கடைசியில் என்ன அடிச்சிட்டியடா அப்படின்னு பார்க்குறாரு. அண்ட் என்னதான் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் ஜேக்கப் ஃபாட்டுவே அடித்து பார்த்தாலும் ட்ரூ இஸ் ட்ரூ, ட்ரூ மேக்கின்டையர் இஸ் ட்ரூ. எஸ், ட்ரூ மேக்கின்டையர் WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது நிஜம்தான். ரசிகர்கள் மத்தியில் அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சந்தோஷம். இதோட ஸ்மாக்டவுனையும் முடிச்சுக்காங்க. நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கான ஸ்மாக்டவுனுக்கு நான் கண்டிப்பாக 10/10 ரேட்டிங் கொடுப்பேன். போன வாரம் ஸ்மாக்டவுன் மாதிரியே இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நல்லா இருந்தது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.